சோ 10வதுல பி ரேடியேஷன் கேள்வி இல்லையா? பி வெவ்வேறான 4 வகை உலோக மேற்பரப்புகளை கொண்ட ஒரு பொட் சதுரமுகி உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. வெந்நீர் நிரப்பப்பட்ட சதுரமுகியில் வெவ்வேறு மேற்பரப்புகளில் இருந்து காணப்படும் வெப்ப கதிர்ப்பின் சரிவுகள் வெப்பநிலைகளுடன் மாறுபடுவதை செய்து காட்டுவதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. என்னது? வெவ்வேறு மேற்பரப்புகளில் இருந்து காணப்படும் வெப்ப கதிர்ப்பின் செறிவுகள் வெப்பநிலைகளுடன் மாறுபடுவதை செய்து காட்டுவதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு மேற்பரப்புகளின் வெப்பநிலை அளப்பதற்கு 4 வெப்ப உணரிகள் ஒவ்வொரு மேற்பரப்பில் இருந்தும் சமதூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. 4 உணரிகளை வச்சிருக்கார். ஸ்டெபனின் மாறிலி இவ்வளவு வந்திருக்கார். வீணின் இடப்பெயர்ச்சி மாறிலி இவ்வளவு வந்திருக்கார். ஓகே, சோ பின்வரும் கணிப்புகளுக்கு இதை பயன்படுத்தாம ஓகே, பின் தேவைப்படைக்கு இங்க ஒரு கட்டி பார்த்தோம்னா சரி, இந்த இடங்கள்ல உள்ள கால்குலேஷனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. ஏப்பா ஏயில ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா? ஒரு மேற்பரப்பில் இருந்து வெப்ப கதிர்ப்பின் உறிஞ்சலையும் காலலையும் பாதிக்க காரணிகள் யாவை? ஒரு மேற்பரப்புல இருந்து வெப்ப காலலை அல்லது உறிஞ்சலை தீர்மானிக்கிற காரணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மேற்பரப்புண்ட வெப்பநிலை இல்லையா? சோ மேற்பரப்புண்ட வெப்பநிலை. அடுத்தது என்ன சாமான்? சோ மேற்பரப்பின் தன்மை. சோ மேற்பரப்புண்ட வெப்பநிலை, சோ மேற்பரப்புண்ட தன்மை. அடுத்தது சோ மேற்பரப்பின் அளவிலையும் தங்கி இருக்குது. சோ மேற்பரப்பின் அளவில் தங்கி இருக்குது. இப்ப இந்த 3 தான் ரீசன். என்ன? மேற்பரப்பின் வெப்பநிலை, மேற்பரப்பின் தன்மை, மேற்பரப்பின் அளவு. இப்ப இது 6வது. இந்த மேற்பரப்பின் தன்மைக்கு பதிலா மேற்பரப்பின் நிறம் என்று சொல்லலாம் இல்லையா? மேற்பரப்பின் காழல் திறன் சொல்லலாம். சோ மேற்பரப்பின் தன்மையில தான் இந்த காழல் திறன் தங்கி இருக்குது. ஓகே, இப்ப இந்த 3 இதுலயும் தங்கி இருக்கும். ஓகே, காரணிகள் யாவை? உது மூன்று மலை கொள்ளுங்க. ஏரியா வருமானு கேட்டா இப்படிதான் நாங்கள் இப்ப இவர் என்ன கேட்கிறார்? ஒரு மேற்பரப்பில் இருந்து வெப்ப கதிர்ப்பின் அளவு தானே. வெப்ப கதிர்ப்பின் அளவுக்கு நீ சரிவில கொடுத்தா தங்கி இல்ல. ஈ சிக்மா டி டு தி பவர் 4 தானே. நாங்கள் செறிவு கொடுத்தோம்னா தங்கி இல்ல, வலுன்னு கொடுத்தோம்னா தங்கி இருக்கு. இப்ப இதுல காலல் மேற்பரப்பிலும் வெப்ப கதிர்ப்பின் உறிஞ்சலையும் காலலையும் மொத்த அளவை தான் கேட்கிறார். கதிர்ப்பின் சரிவண்டு கேட்கல தானே. ஒரு மேற்பரப்பில இருந்து வெளிவிடுற வெப்பத்தின் அளவுன்னு கேட்டதால நாங்க எதை காண்றோம்? வலுவை கண்டுபிடிக்கிறோம். அப்ப மேற்பரப்பின் அளவிலையும் தங்கி இருக்கு. ஓகேயா? இப்ப உங்களை கேட்டு கதிர்ப்பின் செறிவண்டு கேட்டு இருந்தா செறிவு மேற்பரப்புல தங்கி இருக்கு. ஓரளவு பரப்புக்கு தானே. அப்ப ஈலையும் தீயிலையும் தான் சொல்லுவீங்க. செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்கார்? ஒரு வெப்ப உணரியின் அளக்கும் வீச்சு 200 கெல்வினில் இருந்து 400 கெல்வின் வரை ஆகும். வெப்ப உணரியை பயன்படுத்தி அளக்கப்படத்தக்க ஒரு கரும்பொருள் மேற்பரப்பின் குறைந்தபட்ச வெப்பநிலையிலும்
உயர்ந்தபட்ச வெப்பநிலையிலும் ஒத்த உச்ச அலைநீளங்கள். அது என்ன உச்ச அலைநீளம்? உயர்ந்தபட்ச செறிவில் உள்ள அலைநீளம். அவரே சொல்லியிருக்கார். அது மேக்சிமம் செறிவுக்குரிய அலைநீளத்தை கணிக்கட்டாமா. அதுக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியும். என்னது? உயர் சக்திக்குரிய உயர் செறிவுக்குரிய அலைநீளம் லாம்டா எம் என்றா அது என்னது சமன்? இஓவர்டிக்கு சமன். இங்க ஈன்றது என்ன சமன்? வீணின் இடப்பெயர்ச்சி விதி. நீங்க அதை சி என்னும் குறிக்கலாம், இ என்னும் குறிக்கலாம். வீணின் மாறிலி. இது வீணின் இடப்பெயர்ச்சி விதி. இந்த இ என்றது வீணின் மாறிலி. இந்த காலல் திறன் என்ற அதான் சி என்று மாதிரி. வீணின் மாறிலி. இப்ப இது எதுக்குரியது? எது கேட்டவர்? உயர்ந்தபட்ச வெப்பநிலையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையிலும். இப்ப நாங்கள் குறைந்தது 200 கேள்வின். 200 கேள்வினுக்கு கண்டமண்டா லாம்டா எம்1 சமன் சி என்ன? வீணின் இடப்பெயர்ச்சி மாறிலி என்ன? 2900 தர 10⁻6. கீழ் வெப்பநிலை. வெப்பநிலை என்ன? 200 கேள்வி. இதுல 2 சைவர் போயிடும். இதை பேசிங்கன்னா 1 4 5 14.5 தர 10⁻6 மீட்டர். இப்ப 14.5 மைக்ரோமீட்டர். இது 200 கேள்வினுக்கு உரியது. அதே மாதிரி 400 கேள்வினுக்கு கேட்டீங்கன்னா 400 கேள்வினுக்கு கேட்டீங்களா லாம்டா எம்2. இப்ப லாம்டா எம்2 வைப்போம். அது 2900 தான். மீனின் இடப்பெயர்ச்சி வருது. தர 10⁻6 கீழ் வெப்பநிலை 400. இப்ப இதுண்டே மரவாசி என்ன வரும் இல்ல? 2 சைவர் போயிடும். 4 பிச்சா 7:28 நாளை 10ல 4 2 8 5 தர 10⁻6 மீட்டர். அப்ப 7.25 மைக்ரோமீட்டர். ஓகேயா? சரி, அடுத்து என்ன இருக்கிறார்? மேலே A2 பெற்ற உச்ச அலைநிலங்கள் மின்காந்த திருசியத்தின் எந்த பிரதேசத்துக்கு உரியன? இப்ப மின்காந்த திருசியத்தின் எந்த பிரதேசம் இருக்கிறார்? இப்ப நீங்க என்ன ஞாபகப்படுத்தணும்டா, ரேடியேஷன்ல நாங்க அலைநீளம் படிக்கல எப்படி படிச்சுனாங்கடா, நாங்கள் ஒரு ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சிருந்தாங்க. விப்ஜியோர். விப்ஜியோர் எப்படி? 400 நானோமீட்டர் தொடக்கம் 700 நானோமீட்டர் இல்லையா? 700 நானோமீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இன்ஃப்ராரெட் மேக்சிமம் ரேஞ்ச். 700ல இருந்து 1 வரைக்கும் இன்ஃப்ராரெட். 400ல இருந்து 700 வரைக்கும் கட்புளோலி. அதுக்கு கீழே வந்தால் யூவி ரேஸ். அதுக்கும் கீழே போய்க்குள்ள எக்ஸ்ரேஸ் இல்லையா? இப்ப எக்ஸ்ரே கேமா ரேஸ் இருக்குதுக்குள்ள. இப்ப இங்க இருக்கிற பெரும்பாலும் எவ்வளவு உங்களுக்கு நானோமீட்டர்லானே. நானோமீட்டர்ல இருக்கிறபடியா இதை நானோமீட்டருக்கு மாத்துவோம். இதை நானோமீட்டருக்கு மாத்தினா என்ன வரும்? இது 10⁻3 போடணும். இப்ப 10⁻3 பெருக்கணும். 13 பெருக்கணும். நான் கேட்கிற விளங்குது இல்லது? நீங்க என்ன வேணும்னா இதை மைக்ரோமீட்டருக்கு மாத்தணும். நானோமீட்டர் மைக்ரோமீட்டருக்கு மாத்திரம்னா என்ன செய்வீங்க? அப்ப இது 10⁻9 இல்லோ? 400 தர 10⁻9. இப்ப இது என்னது சமன்டா? 10⁻6 வரணும். இப்ப 0.4 மைக்ரோமீட்டர். இப்ப இது 0.7 மைக்ரோமீட்டர். இதை விட இது கூடுது. இது ரெண்டுமே 0.7 மைக்ரோமீட்டரை விட கூட தானே இருக்குது. 0.7 விட கூட இருக்கிறபடியா
இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கார் இல்லையா? அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு இல்ல. இதுக்கு பாருங்க, 1 மில்லிமீட்டர் அங்க வரும். 1 × 10⁻³ அப்படி என்ன மைக்ரோ ஆகுங்க. 10⁻1000 மைக்ரோமீட்டர். அப்ப இதுக்கும் இதுக்கு இடையில இந்த பெருமதி இருக்குது. அப்ப இந்த ரேஞ்ச் என்ன? இன்ஃப்ராரெட், செங்கீழ் கதிர்ப்புகள் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குமென்று கேட்டவர். அப்ப செங்கீழ் கதிர்ப்புக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நீங்க காட்ட தேவையில்லை. இதெல்லாம் எங்களுடைய விளக்கத்துக்கு. ஆன்சர் என்ன? தேர்ட் பார்ட்டுக்குரிய ஆன்சர் என்ன? செங்கீழ் கதிர்ப்புகள். ஓகேயா? இதுலயா சிக்கல் இருக்கும்? இது ரேஞ்ச் இது அலைநீள வரிசை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். விசிபிள் ரேஸ், இன்ஃப்ராரெட், மற்றது தெரியாட்டிக்கும் அது மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்ததுக்குள்ள போ. என்னது? பாடு பாரு. மேற்குறித்த சதுரமுகியில் பளபளப்பற்ற வெள்ளை, பளபளப்பற்ற கருப்பு, பளபளப்புள்ள வெள்ளி, பளபளப்புள்ள கருப்பு. முதல்ல வெள்ளை, இது வெள்ளி. ஓகே. என 4 வெவ்வேறு வகை மேற்பரப்புகள் உள்ளன. வெப்ப உணரிகள் சதுரமுகியின் உரிய மேற்பரப்புகளின் வெப்பநிலைகளை இது என காட்சி அளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு மேற்பரப்புக்கும் மொத்த வெப்பநிலை வாசிப்புகளை இனம் கண்டு தருக. இப்ப என்ன செய்ய போகுது? மேற்பரப்பு வெப்பது உறிஞ்ச போகுது. இப்படிதானே? உறிஞ்ச போற ஓகே. உள்ளுக்கு என்னதை வச்சுக்கிடக்கு? வெந்நீர் நிரப்பப்பட்ட சதுரமுகியில் வெவ்வேறு மேற்பரப்பு. அப்ப இதுல இருந்து காலல் நடக்க போகுது. அப்ப எந்த மேற்பரப்புல காலல் கூடவா இருக்கும்? எந்த மேற்பரப்புல காலல் கூடவா இருக்கும் என்று கேட்டீங்களா? கருமை நிறத்துல இல்லையா? இப்ப பளபளப்பற்ற கருப்பு நிறம் இருக்குல்ல, ஒன்று பளபளப்புள்ள கருப்பு, மற்றது பளபளப்பற்ற கருப்பு. கருமை நிறத்துல கூட. அதுலயும் பளபளப்பா இருந்தா என்ன நடக்கும்? கதிர்வீசல் குறைஞ்சிடும். ஓகே. இப்ப மேற்பரப்பு பளபளப்பா இருந்தால் அதுல இருந்து கதிர்க்கப்படுற அளவு குறைஞ்சிடும். அப்ப எப்படிப்பட்டதா இருக்கணும்? பளபளப்பற்ற கருமையான மேற்பரப்பா இருக்கணும். அதெல்லாம் உயர் வெப்பம். இப்ப எங்களோட வெப்பம் என்ன? 187. இப்ப 87 பாய்ச்சி என்னத்துக்குரியது? பியில 87 பாய்ச்சி என்னத்துக்கு கேட்டீங்கன்னா பளபளப்பற்ற கருப்பு நிறம். கருப்பு நிறத்துக்கு தான் கூட. அதுலயும் பளபளப்பா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கதிர்வீசல் குறைவா இருக்கும். அப்படின்னு குறைவா இருக்குன்னா வெப்பநிலை குறையும். பளபளப்பான மேற்பரப்பு. கருப்பு நிறமான பளபளப்புல என்ன நடக்கும்? கதிர்வீசல் ஒன்று வரும் தானே? அப்ப முதலாவது பளபளப்பற்றது. அடுத்தது 72 பாய்ஸ். 72 பாய்ஸ் என்ன கேட்டீங்கன்னா பளபளப்புள்ள கருப்பு. அடுத்தது 47. 47 என்ன? இனி இருக்கிற 2 வெள்ளியும் வெள்ளையும். இவர் 47, மற்றது 37. இப்ப என்ன நடக்கும்? வெள்ளையும் வெள்ளியும் கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி. பட் வெள்ளி இன்னும் பளபளப்பா இருக்கும் இல்லையா?
சோ வெள்ளி வந்து பளபளப்பா இருக்குமல்லோ. வெள்ளை நிறத்துக்கு வெள்ளை நிறத்தை விட வெள்ளி நிறம் பளபளப்பு கூட. ரெண்டுமே கிட்டத்தட்ட வெள்ளை நிறத்துக்கு தான் வரப்போகுது. பட் வெள்ளியில பளபளப்பு கூட என்றதால இதுல இருந்து கதிர்க்கிற அளவு குறைவா வந்துடும். அப்ப இது என்ன சாமான்? வெள்ளை நிறம், பளபளப்பற்ற வெள்ளை நிறம். அடுத்தது என்ன சாமான்? பளபளப்புள்ள வெள்ளி நிறம். சோ உங்களுக்கு விளங்குதா இந்த மேற்பரப்பு கண்டுபிடிச்சது? சோ கருமையான மேற்பரப்புல கூடவா இருக்கு, பளபளப்பான மேற்பரப்புல குறைவா இருக்கு. இப்ப ரெண்டையும் சேர்த்து கேட்கிறாரு இங்க. Right. இது ஓகே. அடுத்து என்ன இருக்கிறார்? எம்மேற்பரப்பு உயர்ந்தபட்ச மேற்பரப்பு காணல் திறனை உடையது. எம்மேற்பரப்பு உயர்ந்தபட்ச மேற்பரப்பு காணல் திறனை உடையது. உயர்ந்தபட்சம் காணக்கூடியது அது. பளபளப்பற்ற கருப்பு. காணல் திறன் கூடணுமெண்டா கரும்பொருளுக்கு ஒன்று. இப்ப கரும்பொருளுக்கு காணல் திறன் என்ன? ஒன்று. அதுக்குதான் மேக்சிமம் முழு வெப்பமும் கதிர்க்கப்படும். இப்ப கருமை நிறத்திலானே கதிர்வீசல் கூடவா இருக்குது. இப்ப அதுதான் என்ன? காணல் திறன் கூடினது. அப்ப இது பளபளப்பற்ற கருப்பு நிறத்துல தான் காணல் திறன் உயர்வு. சரி. அடுத்த தேர்ட் பார்ட். அறை வெப்பநிலை 27 மேலே B2 இனங்காணப்பட்ட மேற்பரப்பின் காணல் திறன் ஒன்றென கொண்டு பளபளப்புள்ள வெள்ளி மேற்பரப்பின் காணல் திறனை காண்க. இங்கதான் பிரச்சனை. இப்ப நோமலா காணல் திறன் எப்படி காண்றது? பூரண கரும்பொருளை வச்சுக்கொண்டு காண்றது இல்லையா? பூரண கரும்பொருளை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் காணல் திறன் சொல்றது. ஆனா இப்ப இவர் என்ன சொல்லிட்டார்? இதுகின்ற காணல் திறனை ஒன்றென்று எடுக்கட்டாமா. அப்ப அதுகின்ற காணல் திறனை ஒன்றென்று எடுத்தீங்கன்னா இந்த மேற்பரப்பின் காணல் திறன் என்ன அப்படின்றதான் கேள்வி. எப்படி காண்றது? அறை வெப்பநிலை 27. இப்ப நாங்கள் இப்ப இப்படி எழுதுவோம். இப்ப நீங்க பாருங்க என்னன்னு சொன்னா ஒரு கரும்பொருள். இப்ப இந்த ஒரு பொருள் வெப்பநிலை T1, சூழல் வெப்பநிலை T2. இப்ப இது இந்த கதிர்ப்பு என்ற அளவு என்ன? அதாவது பூரண கரும்பொருளா கருதினா, இதை நான் பூரண கரும்பொருளா கருதினா இது இந்த கதிர்ப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர்ப்பின் செறிவு எழுதுவோம். கதிர்ப்பின் செறிவு எவ்வளவு? சிக்மா T1 to the power 4 minus T2 to the power 4. கரும்பொருள் அல்லாததுக்கு என்ன எழுதணும்? E sigma T to the power 4 எழுதணும். E sigma T1 to the power 4 minus T2 to the power 4. இப்ப இதுதான் பூர்ண கரும்பொருள் எடுக்கிறோமே. யார? 87 பாயசில இருக்கிறவர. அப்ப 87 பாயசில இருக்கிறத பூர்ண கரும்பொருள் எடுக்கிறபடியா அதுகின்ற காணல் திறன் என்ன? அதுக்குரிய காணல் திறன் E1. ஓகே. இப்ப அதை கம்பேர் பண்ணி மெத்ததுக்கு சொல்லணும். சரி. இப்ப என்னன்னு சொல்றேன்.
என்னன்னு கேட்கலாம். சிக்கல் இல்லையா? நோமலான நாங்கள் பூர்ண கரும்பொருளுக்கு விளையாண்டு பார்த்துட்டு மற்றதுக்கு ஒரே வெப்பநிலையை வச்சுக்கொண்டு கேட்கிறோம் நாங்கள். ஆனா இங்க என்னன்னு சொன்னா ரெண்டும் வேறு வேறு வெப்பநிலை. இப்ப இவருக்குரிய காதல் திறனை வச்சுக்கொண்டு வெள்ளிக்கு காண சொல்லி கேட்கிறார், இவருக்குரிய காதல் திறனை காண சொல்லி கேட்கிறார். அவர் சார்பா இவருக்கு. இப்ப எனக்கு இப்படி செய்வோம். இவன் இப்ப என்ன கேட்டவர், அந்த மேற்பரப்பு சார்பா இந்த மேற்பரப்பு காலத்திறன். இப்ப இதை யோசிங்க. இப்ப நீர் சார்பா ஒரு திரவத்தின் அடர்த்தி என்ன செய்யறீங்க? நீர் சார்பா ஒரு திரவத்தின் அடர்த்தி என்ன? இப்ப அந்த பொருளின் அடர்த்திய நீரின் அடர்த்தியால பிரிக்கிற நீங்க அதானே. சதன சார்பு அடர்த்தி என்னங்கள. அந்த கன்செப்ட்ல யோசிச்சு பார்ப்போம். இப்ப இது இது இந்த T1 வெப்பநிலையில இருக்கு. அதாவது 87 பாய்சி என்றதுக்கு 87 பாய்சியில இருக்குண்டா இது 27. இப்ப இதுக்கு நீங்க கதிர்பிண்ட சரிவு எழுதினா என்ன எழுதுவீங்க? E சமன் E1 சிக்மா T1 to the power 4 minus T2 to the power 4. இது என்ன வரும்? T1 என்ன? இவன் தான் ஒன்றனை வந்துட்டார். இப்ப ஈவன் போடுறான். இதோட 273 கூட்டுவீங்க. 273 கூட்டினா என்ன வரும்? 360. சோ 360 சய 300 இல்லையா? அவன் இது பூரண கரும்பொருளா இருந்தா ஓகே. இப்ப எனக்கு இப்ப கிளிக் ஆயிடுது. அந்த சாரடத்துக்கு கதையெல்லாம் வேணாம். இப்ப இங்க பாரு. இப்ப இது பூரண கரும்பொருளா இருந்தால் எப்படி தானே வந்திருக்கணும்? பூரண கரும்பொருளா இருந்தா, அதாவது இந்த 87 பாயசி வெப்பநிலை என்றதை நாங்க என்ன காணல் திறன் ஒன்றன்னு எடுக்கிறோம். அப்ப பூர்ண கரும்பொருள் என்று எடுத்தா இப்படி தானே வரணும். இப்ப கதிர்ப்பு எவ்வளவு? எதுல? இப்ப கதிர்ப்பு எவ்வளவு வேண்டாம். எந்த வெப்பநிலையில? 37 பாயசிக்கு. 37 பாயசிக்குரிய கதிர்ப்பு எழுதுற நீ வா. இந்த 37 பாய்க்குரிய கதிர்ப்பு என்னன்னு சொன்னா E into சிக்மா 310 to the power 4 minus 300 to the power 4. இது வேற சரிவு. 310 பாயில இருக்கிற கதிர்ப்பு. இந்த கதிர்ப்பு இருக்குல்லோ, அதுவுமே இப்படித்தான். இவருடைய இவரை நான் கரும்பொருளா கருதினா அப்படி. இதுக்கு ஈவன் என்ற வெப்பநிலையில இருக்க கதிர்ப்பு அவ்வளவு. ஈவன் என்ற வெப்பநிலையில இருக்க கதிர்ப்பு அவ்வளவு. சிக்மா 300 to the power 4 minus 300 to the power 4. இந்த வெப்பநிலைக்குரிய கதிர்ப்பு. இந்த கதிர்ப்பு எவ்வளவு சொன்னா பூரண கரும்பொருள் என்ற ஒரு பகுதி. அது என்னன்றதான் கேள்வி. அப்ப இந்த ஈவெண்ட்டுக்காண்டி என்ன போடலாம்டா? E into average. இது நான் போடுற விளங்குதா? இப்ப இந்த E தான் அவர் சார்பை பெற்ற காதல் திறன். இப்ப E into இந்த ஈக்காண்டி என்ன போடுவீங்கள்? சிக்மா 360 to the power 4 minus 300 to the power 4. இப்ப இந்த சிக்மா சிக்மா போயிடும். அப்ப E சமன் என்ன வரும்? 310 to the power 4 minus 300 to the power 4 over 360 to the power 4 minus 300. இது என்ன சொல்றேன்டா?
310 கெல்வின்ல இருக்க காலல் எவ்வளவு? சிக்மா இன்டு 300 10 to the power 4 minus 300 to the power 4. ஓகேயா? இது காலல். இப்ப இந்த வெப்பநிலையில இது கரும்பொருளாகிறது. இந்த வெப்பநிலையில இது இப்ப இந்த இந்த T1 வெப்பநிலையில இருக்கிற கதிர்பிண்ட ஒரு பகுதி தான் இப்ப கதிர்க்கப்படுறோம். இப்ப அந்த அது எந்த அளவுதான் வேணும். இதை நீ பூர்ண கரும்பொருளா கருதினா அதுகின்ற ஒரு பகுதி தான் இந்த வெப்பநிலையில கதிர்க்கப்படுறோம். ஓகே, அப்ப அந்த பகுதி எவ்வளவுதான் கண்டுபிடிக்கும். இது போட்டு விளங்குதா? இதுதான் இங்க உள்ள தத்துவம். T1 வெப்பநிலையில இருக்கு 87 பாய்சியில இருக்கக்குள்ள இவ்வளவு. இத போல இந்த வெப்பநிலையில இருக்கிறது எத்தனை மடங்கு? என்ன என்ன பெர்சன்டேஜ் இப்ப கதிர்க்கிறது? இது எத்தனை பெர்சன்டேஜ்? எத்தனை பெர்சன்டேஜ் என்ன? ஒரு பகுதியால என்ன பிரிக்குவீங்க? விளங்குத சார்? இதை நான் இன்னொருக்க சொல்றேன் பாருங்க. இப்படி சொல்றேன் பாருங்க. இது கொஞ்சம் புரியுத கஷ்டமா இருந்தா இங்க பாரு இப்படி சொல்றா. அவன் 87 பாகை சீல இருக்கீங்க. அவர் வெளிவிடுற வெப்பத்தின் அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்களா? ஓகே, 1000 ஜூல். 87 பாகை சீல இருக்க கதிர்க்கிற அளவு 1000 ஜூல். 37 இது நான் சும்மா வெளியே சொல்றேன். 37 பாயசில இருக்கிற கதிர்ப்புற சக்தியின் அளவு 800 ஜூல். இப்ப இத போல இது எத்தனை மடங்கு? 0.8. அப்ப நீ இத பூர்ண கரும்பொருள் எடுத்தாண்டா அது இந்த 0.8 டைம் தான் இது. இவங்க இவர் சார்பா காலத்துல இது. ஓகே, இவர் சார்பா வெற்ற காலத்திறன் இது. இப்ப இப்படி பார்ப்போம். இப்ப நாங்கள் ஒரு பொருள் T1 T வெப்பநிலையில இருக்குது. T என்ற வெப்பநிலையில இருக்க வெற்றிடத்துல T என்ற வெப்பநிலையில இருக்குது. அப்ப இது இந்த காதல் திறன் எவ்வளவு? இது பூரண கரும்பொருளா இருந்தா, பூரண கரும்பொருளா இருந்தா காதல் திறன் என்ன? சிக்மா டி டு த பவர் 4. இப்ப பூரண கரும்பொருள் இல்லை என்றால், இது பூரண கரும்பொருள் இல்லை என்றால் அது இந்த காதல் திறன் ஈவன் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிக்மா டி டு த பவர் 4 தான். ஓகே, ஆனா அது எப்படி வரணும்? இதுக்கு ஒரு மடங்கு வரும், குறையணும் இல்லையா? பூர்ண கரும்பொருள் இல்லையா? குறையணும் எல்லாம் பெருமதியின் ஒரு பகுதி குறையணும். இந்த எத்தனை பங்குன்றதுதான் முன்னால இருக்கிறோம். இது உண்மையா பூர்ண கரும்பொருளா இருந்தா இவ்வளவு தானே வந்திருக்கணும். இப்ப திருப்பி இது கரும்பொருள் இல்ல, ஆனா T1 வெப்பநிலையில இருக்குது. T1 வெப்பநிலையில இருந்தா சிக்மா டி டு த பவர் 4 தான் கதிர்ப்பு. ஆனா அது இது பூர்ண கரும்பொருளுக்குரியது. அதை போல எத்தனை மடங்கு? மடங்கு. இப்ப இந்த E1 என்றது E into capital E. இது இணை மடங்கு. அதாவது பூரண கரும்பொருளுக்குரிய கதிர்ப்பின் ஒரு மடங்காத்தான் இந்த இப்ப இருக்கிற கதிர்ப்பு. ரைட், இப்ப புரியுது மற்றாக்களுக்கு. நீங்க சொன்னாதான் யூடியூப்ல பாக்குறவனுக்கு விளங்கணும் இது. ரைட், இப்போ கொஞ்சம் தானே சொல்றாங்க சிலர். சரி,
ஓகே. அப்ப இப்ப பூரண கரும்பொருளா கருதினா சிக்மா இது இது வழி என்றபடியா சிக்மா T1 to the power 4 minus T2 to the power 4. இப்ப இது 37 இருக்கக்குள்ள இந்த கதிர்ப்பு இது பூர்ண கதிர்ப்புன்னு ஒரு மடங்கு. இந்த மடங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோம். சரி, இப்ப சுருக்குங்க. 310 4ஆம் அடுக்குக்கு என்ன தந்திருக்கார்? அங்க சுருக்களுக்கு பெருமானம் தந்திருக்கார். இப்ப E சம 310 4ஆம் அடுக்கு 9 தர 19. 300 4ஆம் அடுக்கு 8 தர 19. கீழ் 360 16 தர 19. அடுத்தது 300 தானே, அது 8 தர 10. இதுல இருந்து 19 எல்லாத்துலயும் போயிடும். ஒன்றின் கீழ் 16ல இருந்து 8 போனா 8. சொண்டுங்கள் 8 எவ்வளவு வரும்? 0.125. அவ காலத்திறன் 0.125. இது பி பார்ட். இனி சி பாட பாருங்க. வலிக்கிறேன். இவர் இப்ப சி பாடல என்ன வைக்கிறார்? முறையே E1 E2 எனும் காலல் திறன்களையும் T1 T2 எனும் வெப்பநிலைகளையும் கொண்ட இரு சமாந்தர மேற்பரப்புகளுக்கு இடையே அலகு பரப்பளவுக்கான தேறிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்று வீதம் Q ஆனது இவ்வளத்தினால் தரப்படும். என்ன? ரெண்டு மேற்பரப்பு சமாந்தர ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையில தேறிய வெப்பம் இடமாற்று வீதம் இருக்கட்டும். ரெண்டு மேற்பரப்பு ஒன்று T1 மற்றது T2 வெப்பநிலையில இருக்கு. காலல் திறன் E1 E2. இப்ப இங்க இருந்து வெப்பம் இழக்கப்படுற வீதம் வந்து T1ல இருந்து T2 வெளியால் இழக்கப்படுற வீதம் வந்து என்னத்தால தரப்படுதாமாம்? Q சம பெரிய வெப்ப இடமாற்றும் வீதம் இல்லையா, அலகு பரப்புக்கான கதிர்ப்பின் சரிவு சிக்மா T1 to the power 4 minus T2 to the power 4 over 1 over E1 plus 1 over E2 minus 1. இது அவர் தந்திருக்கார். இந்த சமன்பாடு நாங்க ஆராய தேவையில்லை. ரெண்டு வெப்பநிலையில இருக்குது. காலல் திறன் E1 E2 வேண்டா இதுல இருந்து வெப்பம் விளக்கப்படுற வீதம். இப்ப என்ன சொல்லிட்டார்? பெட்டி வடிவத்தில் உள்ள விசேட வகை வெப்ப குடுவை ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு ஏபிசி எனும் 3 சுவர்களை கொண்டுள்ளது. சுவர் ஏயின் வெளிமேற்பரப்பிலும் சுவர் பியின் உள்பரப்பிலும் வெள்ளி பூச்சிடப்பட்டுள்ளது. எங்க? சுவர் ஏயின் வெளிமேற்பரப்பிலும் சுவர் பியின் உட்பரப்பிலும் வெள்ளி பூச்சிடப்பட்டுள்ளது. சுவர் ஏயும் சுவர் பியும் ஒரு வெற்றிடத்தின் மூலம் வேறாக்கப்பட்டுள்ளன. ஓகே, இப்ப பஸ் பாட பாருங்க. இவன் படம் தந்திருக்கார். இப்ப சுவர் ஏக்கும் சுவர் பிக்கும் இடையே ஒரு வெற்றிடத்தை பேணுவதற்கான காரணம் யாது? ஏக்கும் பிக்கும் இடையில வெற்றிடத்தை பேணுறதுக்குரிய காரணம் என்னவா? இது வெப்ப குடுவை அல்ல. வெப்ப குடுவை என்ன? பிளாஸ்க். பிளாஸ்க்ல எங்களுக்கு தேவை என்ன? பிளாஸ்க்ல எங்களுக்கு தேவை வெப்ப இழப்பு இருக்கக்கூடாது. அப்ப வெப்ப இழப்பு இருக்கக்கூடாதுண்டா கடத்தலும் இருக்கக்கூடாது, மேற்காவுகையும் இருக்கக்கூடாது. அப்ப வெற்றிடம் இருந்தா தான் தொடுகையும் இல்லை. அப்ப தொடுகை இல்லைன்னா கடத்தல் இல்லை.
சோ வழி இல்லைன்னா மேற்காவுகை இல்லை. அப்ப கடத்தல் மூலமும் மேற்காவுகை மூலமும் வெப்ப இழப்புகளை குறைத்தல் அல்லது தடுத்தல். ஓகே, ரெண்டு எழுதுவீங்க, ரெண்டும் எழுதணும். கடத்தல் மேற்காவு ரெண்டு வெப்ப இழப்பும் எழுதணும். கடத்தல் மற்றும் மேற்காவுகை மூலம் வெப்ப இழப்பை குறைத்தல். ரைட், ஓகே. இப்ப அடுத்தது சுவர் ஏக்கும் சுவர் பிக்கும் வெள்ளி பூச்சிடப்பட்ட மேற்பரப்புகள் பயன்படுத்தப்படுவது. வெள்ளி பூச்சு நாங்க ஏற்பாடுல பார்த்துனாங்க, வெள்ளி பூச்சில தான் கதிர்வீசல் குறைவு. ஓகே, அப்ப கதிர்வீசலை குறைக்கிறதுக்கு, அப்ப கதிர்வீசல் மூலம் வெப்ப இழப்பை குறைப்பதற்கு. அது ஓகே. இது ரெண்டும் அங்க முன்பாட்டுல இருந்து எடுத்தாச்சு. வெப்ப குடுவையில வெப்ப இழப்பு குறையும். இப்ப இங்க கடத்தல் மேற்காவுகளை குறைஞ்சிடுது, இது கதிர்வீசலுக்கும் குறைஞ்சிடுது. அடுத்த தேர்ப்பாடு பாருங்க. வெள்ளி பூச்சிடப்பட்ட மேற்பரப்புகளின் காலல் திறன் 0.02 எனின் ஏயின் வெளிச்சுவருக்கும் பியின் உட்சுவருக்கும் இடையே அலகு பரப்புக்கான தேறிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்று வீதத்தை கணிக்க. அலகு பரப்பளவிற்கான தேறிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்று வீதத்தை கணிக்க. குடுவை ஏயின் வெளிச்சுவரின் வெப்பநிலை உட்சுவரின் வெப்பநிலை ஆகியன முறையே 100 பாகை சி 27 பாகை சி. எப்படி? இப்ப என்னண்டு வரும்? வெள்ளி பூசிடப்பட்ட மேற்பரப்புகளின் காலத்திறன் இவ்வளவு. இதுக்கு முதல் கேட்கிறேன். ஏயின் வெளிச்சுவருக்கும் பியின் உட்சுவருக்கும் இடையே அலகு பரப்பளவுக்கான தேறிய வெப்ப மாற்றப்படும் வீதம். வெளிச்சுவரின் வெப்பநிலையில் உட்சுவரின் வெப்பநிலையில் யா ஈவன் மீட்டும் ஜமனா ரெண்டும் ஒரே மேற்பரப்பு தானே இல்லையா? இப்ப நான் இதுல இருந்த படம் போல ஒரு மேற்பரப்பு, இது ஒரு மேற்பரப்பு, இது ஒரு மேற்பரப்பு. இதுண்ட வெப்பநிலை T1, அதுண்ட வெப்பநிலை T2. அப்ப இதுக்கு இடையில கதிர்க்கப்படுற அளவு அப்ப ரெண்டு பேரும் Q சமன் அதே சமன் சிக்மா T1 to the power 4 minus T2 to the power 4 over 1 over E1 plus 1 over E2 minus 1. ஏக்கும் பிக்கும் முடியல. சோ இது ஏ இன் வெளிச்சுவர், இது பி இன் உச்சுவர் இல்லையா? இப்ப சிக்மா எவ்வளவு? சிக்மா மேல தந்திருக்கார் 6 தர 10 T1 என்ன 100 பாயசி, 100 பாயசி என்றா 373. சோ T2 வந்து 273, 273 27 பாயசி, அப்ப 300. 1 over 0.02. சோ இதுவும் 1 over 0.02. ரெண்டு மேற்பரப்பு வெள்ளி மேற்பரப்பு மைனஸ். சுருக்கி என்ன வரும்? இதுக்கு பெருமானம் தந்திருக்கார். சரியா போயிடும். Q சமன் இங்க எழுதுறேன் 6 தர 10 8
இங்க எழுதுவோம். 6 தர 10 373 4ஆம் அடுக்கு தந்திருக்கார். 19 தர 19. இது 8 தர 19. இவன் இந்த பெருமானம் எல்லாம் ஏன் இந்த கேள்வியில தந்தவர் சொல்லுங்க ஆகும். நீங்க இதை செய்யறதுக்கு யோசிப்பீங்கன்றதால இப்ப நான் யோசிச்சேன் தானே. இதை தெரிகிற அவ்வளவு 100ங்கள் 2 50. இது 100ங்கள் 2 50 50 50 100 100 1 99. இதுல 10 வழியா எடுத்துருவோம். அப்ப 6 தர 10 10 வழியா இருந்தா 19 இருந்து 8 போனா 11 கீழே 99. அதுல வேற 1ங்கள் 99க்கு தந்திருக்கார் 0.01. இது 660. இது 0.01 1ங்கள் 99 என்ன வரும் 6.6 என்ன அழகு வாட் மீட்டர் -2. சரியில்ல. பிறகு கதிர்ப்புக்கு பதிலாக கடத்தல் காரணமாக ஏயின் வெளிச்சுவருக்கும் பியின் உச்சுவருக்கும் இடையே வெப்ப இடமாற்றம் ஏற்படும் எனின் மேலே C3 கணிக்கப்பட்ட அலகு பரப்பளவுக்கான அதே வெப்ப இடமாற்று வீதத்தை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய வெப்ப கடத்தாறு விளைவையுடைய ஒரு காவலி திரவியத்தின் தடிப்பை கணிக்க உறுதி நிலையில இருக்காமா. இப்ப எவ்வளவு தடிப்பு வேணும்னு கால்குலேட் பண்ணட்டாமா அதே வெப்ப இழப்புக்கு. உங்களுக்கு தெரியும் வெப்ப இழப்பு வீதத்துக்கு என்ன கடத்தல் மூலம் வெப்ப இழப்புக்கு இது 4th பார்ட். கடத்தல் மூலம் வெப்ப இழப்பு Q/T சம வெப்ப இழப்பு வீதம். இப்ப இது Qன்றது இந்த Q சக்தி. இந்த Q/T தான் என்ன இங்க இருக்கிற Q. Q/T தான் இங்க இருக்கிற Q. அது Qவும் இல்லை. இங்க இருக்கிற Qன்றது Q/A இல்லையா. சரி அதனால் வேற ஒரு குறியில விடுப்பேன். So Q0/T is equal to A into A into θ1 minus θ2 over N. இது அந்த வெப்ப கடத்தாருக்குரிய சமன்பாடு. இதுல Q0 ஏன் போட்டான்டா இங்க இருக்கிற Q வேற இது வேற. இது சக்தி இது வெப்பம் இழக்கப்படுற வீதம். இப்ப என்ன எங்களுக்கு இந்த Qன்றது என்ன சமன்டா அலகு பரப்பளவில் வெப்பம் இழக்கப்படுற வீதம் வாட் மீட்டர் -2. இவ்வளவு வெற்றில இருக்குது. மீட்டர் -2 வேற ரெண்டு மட்டும் ஏழை பிரிச்சு விடுவோம். இது ஏழை பிரிச்ச இவ்வளவுக்காண்டியும் என்ன போடுவோம் எப்படி போடுவோம் Q0/T over A. இதுதான் அந்த Q சமன். இதை கிலோ K into θ1 minus θ2 over N. இவ்வளவுதான் Q. Q காண்டி என்ன போடுவீங்கள் 6.6. என்ன நடந்திருக்கார் 6.6 தர 10 வெப்பநிலை மாற்றம் 100/20. கீழே அந்த தடிப்பு தான் எனக்கு வேணும். அப்ப இந்த தடிப்பு இங்க கொண்டு வாங்கும் 6.6 போயிடும். அப்ப L சமன் 100ல இருந்து 27 போனா 73. என்ன 0.73 மீட்டர். 73 சென்டிமீட்டர் தடிப்பு வேணும். பிளாஸ்கில 1 மீட்டருக்கு கிட்ட தடிப்பு வேணும். 73 1 மீட்டருக்கு கிட்ட இல்ல. இவ்வளவு தடிப்பு இருந்தாதான் எங்களுக்கு இது அதான் கடத்தல் இல்லாம கதிர்வீசல வச்சுக்கிட்டேன். ஓகே கதிர்வீசல் எங்களுக்கு சின்ன தடிப்பு போதும். என் தடிப்புல தங்கி இல்ல தானே. இது ஓகே இல்ல
இதுல இந்த குறியீடுகள்ல தான் மயங்கிடப்படாது. கியூ பை டி என்று இப்ப இந்த கியூஏ கொண்டு பிரதிடுறதுல இந்த கியூ பை டி என்றது வெட். அதை பரப்பால பிரிச்சாதான் வெட்டுங்கள் ஏரியா வரும். இந்த கியூ பை டி ஓவர் ஏக்கு தான் இந்த கியூவை பிரதிநிதிக்கும். ஓகே.